செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேலரினா மூவியோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். போன பார்ட்ல முகத்துல கட்டு போட்டுட்டு ரூம்ல படுத்திருப்பான். அங்க பாஸ் அவங்க அடியாலாம் இருந்திருப்பாங்க சுத்தி. நீ இப்பதாண்ட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவங்க பாஸ். நீ லாம்போகினி கார் வாங்கியிருக்க, அது 300 மில்லியன் ஆச்சு, எப்படி காசு உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஸ் கேட்கறான். இல்ல நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். அதுக்கு பாஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் கேர்ள்ஸை தான் மேனேஜ் பண்ண சொன்னேன், நீ போய் உன்னோட ஃபிஷ் சேல் பண்ணியிருக்க, ரொம்ப வியர்டான பான் வீடியோலாம் மேக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சைக்கிளில் ஒருத்தன் பார்சல் வாங்கிட்டு வந்து டஸ்ட்பினில் போட்டிருப்பான்ல, அப்போ அவன் கையில் ஒரு இருந்திருக்கும் மீன் மாதிரி ஒரு ஷேப்பில். அதே மாதிரி நம்ம ஹீரோயினை ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பான்ல, அப்போ அந்த டாய்லெட்டில் ஒன்று போட்டிருப்பான் பார்த்தீங்களா, எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்கான். அது ஏதோ போதை மாதிரி போல. இதெல்லாம் அவங்க பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் அந்த சின்ன ரூம்ல எல்லாரும் நிக்க வேண்டியதாயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். நான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேக்குறான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். வாயை பிடிச்சி அமுக்குறான் அடிபட்ட இடத்துல. உனக்கு இன்னும் 3 நாள் டைம் கொடுக்குறேன், ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றான். அப்படியே கட் பண்ணா ஹீரோயினே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பொண்ணு எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினுக்கே கடுப்பாயிருச்சு. இப்ப நீ பேச போறியா இல்லையா, எதுவுமே பேச மாட்டேங்கிறா, ஏன் வாய மூடிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. நம்ம ஹீரோயின் ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு 2 பர்கர் ஆர்டர் பண்ற. உடனே அந்த பொண்ணு வெயிட்டரை கூப்பிட்டு கெச்சப் சைடில் வைங்க, ஆனியன் இல்லாம வைங்க, செரி சோடா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயின் பாக்குறா, என்னடா இப்ப மட்டும் வாய திறக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. நீ எவ்வளவு நாள் அங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. எங்களை அடிமை மாதிரி தான் நடத்தினாங்க, எங்களை அடிமைன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. என்னது அடிமையா? கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாரும் இந்த வீடியோ லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க, நான் அப்லோட் பண்ணிடுவேன் எல்லா மீடியாலையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. எக்ஸாக்டா எந்த வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நீ இப்போ என்ன நினைக்கிறியோ அந்த வீடியோ தான், அதை பத்தி தான் அப்லோட் பண்ணுவாங்க, ஆனா இப்பதான் எங்களை காப்பாத்துறதுக்கு நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்றா. மைண்ட்ல ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. 100 தடவை அவனை கொலை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சு பாக்குறா. இப்ப அப்படியே வில்லனை காட்டுறாங்க. வில்லன் ஒரு பார்மசிக்கு போறான். அங்க ஒருத்தவன் வந்து உள்ள ஒரு டோர் ஓபன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறான். அங்க உள்ள இன்னொருத்தவன் இருக்கான். நான் கேட்ட நியூஸ் உண்மைதானா? ப்ரொஃபஷனல் சாய்க்கு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். இப்பதான்டா அவன் மூஞ்சி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். பிறக்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு, எல்லாரை விட நீ ரொம்ப ஃபேஷனாவும் இருக்க, எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவனை நம்ம டாக்டர்னு வச்சுக்கிருவோம். எங்க கஸ்டடியில் இருக்கவளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்குறான். இல்ல, அவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்லுவான். என்னது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்குறான். மூஞ்சியை பாருடா, என்ன லாம்போகினி காரையும் எடுத்துட்டு போயிட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். ஆமா எனக்கு புரியுது, ஆனா நான் ஒரு கேங்ஸ்டர் கிடையாது, கொலை பண்றவன் கிடையாது, சும்மா நான் ஃபார்மசி வச்சிருக்கேன் அவ்வளவுதானே, கொலை பண்றது இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு 100 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். அந்த டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறான். உண்மைதானா? 100 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஷாக்கா இருக்கான். நீ ஒண்ணு இந்த படத்துல வர மாதிரி சும்மா ஒரு பொம்மையை வச்சு கொலை பண்றது இல்லையே, உண்மையான ஒரு பொண்ணை வச்சு தானே கொலை பண்ண போறோம். நம்ம வில்லன் கிட்ட வந்து மூஞ்ச பார்த்தா ஜோக் பண்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவனும் பயந்துகிட்டு இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ண ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. கன் ஷூட் நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் காஃபி போட்டு அப்படியே 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. திரும்பவும் இந்த வேலைக்கு வந்தது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வரல, இங்க வேலை பார்க்கறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. கொஞ்சம் பொருள் தேவைப்படுது, என்னோட ஃப்ரெண்டு மின்கி உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லியிருக்கேன்ல, அவ இறந்துட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அவ சூசைட் பண்ணிக்கிட்டா, இப்ப நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு நீ போலீஸ்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. இல்ல, அதை நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றா. அந்த பொண்ணு அங்கதான் உட்கார்ந்துருக்கா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா. அங்க ஒரு வேன் வருது, அதுல இருந்து ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் இறங்கி வர்றாங்க. ஹீரோயினும் ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. தாத்தா வாங்குறாரு. அப்படியே அந்த பாட்டி வாங்கி பாக்குறாங்க. உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கூட்டிட்டு போறாரு. அந்த வேன்ல அப்படியே ஓபன் பண்றாரு. உள்ள பலூன் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதா இருக்கு. கீழே ஒரு டிராவை திறக்கிறாரு. நிறைய துப்பாக்கியா இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பாக்குறா. ஒரு லேடியை மீட் பண்ணிருப்பாங்களா, அவங்கள்ட்ட கன்னு கேட்டிருப்பா நம்ம ஹீரோயின். அதனாலதான் இப்ப அந்த தாத்தா கிட்ட கன்னு வாங்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது.
ஒழுங்கா லோட் ஆக மாட்டேங்குது, எடக்கு மடக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ ஒரு தாத்தா ஒரு குட்டி கண்ணை எடுத்து காட்டுறாரு. இதை கையில வச்சுருந்தா யாருக்குமே தெரியாது, சுற்றலாம்னு சொல்லிட்டு ஆக்ஷனோட பண்ணி காமிச்சிட்டு இருப்பாரு. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருப்பா. அப்ப அந்த பாட்டி கேட்கறாங்க, உனக்கு என்ன மாதிரி கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு வேட்டையாடுற மாதிரி கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போய் ஓபன் பண்றாங்க. உள்ள இருந்து பெருசா ஒன்னு எடுத்து மாட்டிக்கிறாங்க முதுகுல. ரொம்ப தூரம் போறாங்க. போய் அப்படியே ஃபயர் பண்றாங்க. அவ்வளவு செம்மையா ஃபயர் வருது. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுலாம் ரொம்ப அப்படியே ஷாக்கா பாப்பாங்க. அப்படியே அந்த டாக்டரை தான் காட்டுறாங்க. கார்ல உட்காந்து ஒரு டிடெக்டிவ்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னோட கார் ஒன்று கண்டுபிடிச்சு கொடுக்கணும், லேம்பர்கினி, எந்த ஆக்சிடென்ட் எதுவுமே நடந்திருக்காது, புது காரு அப்படின்னு சொல்றான். எனக்கு சீக்கிரமே கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த காரோட நம்பர்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த போன்ல பேசுறவனு மொக்க காமெடியா போட்டுக்கிட்டு இருக்கான். இவனும் எப்படியோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இவன் என்ன காரை வாஷ் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான், ஒருவேளை சமூக விரோதியா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான். வெளியே இருந்து வில்லன் கூப்பிடுறான். இவனு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இறங்கி போறான். பார்த்தா கீழே குனிஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். அவனு என்னன்னு பாக்குறான். பார்த்தா ஏதோ ரெட் கலர் லைட் மாதிரி எரியுது. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். லொகேஷன் ட்ராக் பண்ற மாதிரி இருக்கே சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திட்டிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. புல்லட்லாம் எடுத்து போட்டு பார்த்து கன்னெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இருக்காங்க. நம்ம எப்போதுமே ஸ்மார்ட்டா இருக்கணும் அவங்கள விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. எப்படி ஷூட் பண்றதுன்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பா. போய் ஒழுங்கா தூங்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அப்படியே தூங்கிடுவா. அப்படியே ஹீரோயின் ஒரு கடைக்கு தான் போறா. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. பில் போட போறா. அப்ப கரெக்டா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை போய் பாக்குறா. மின் சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அந்த பாக்கெட் நேம். அப்படியே ஒரு பிளாஷ்பேக். மின்னும் நம்ம ஹீரோயினும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஹீரோயின் ஒரு கேக் வாங்கியிருப்பால. அப்ப அந்த கேக்கை வச்சு ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல்ல. அப்படியே நம்ம மின்கியும் நல்லா பாட்டுலாம் பாடி அப்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேக் கட் பண்ணுவா மின்கி. உனக்கும் மின் சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மின்கி கேட்பா. மின் சாக்லேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா. உனக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்கி கேட்கறா. ஓ அதுவா, அப்படியே வாங்கின வேற ஏதாச்சும் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்கி கேட்கறா. இந்த கடையை மூட போறோம்னு சொன்னியே, அதனாலதான் ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணேன், பார்க்க சிம்பிளா இருந்துச்சாதான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. சே ஏன் அப்படி பண்ண, எவ்வளவு அழகான கேக்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நீ மதிக்கவே இல்ல, கேவலப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு மின்கி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயினும் அதெல்லாம் விட இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிரீம் எடுத்து வாயில வச்சு சாப்பிடுவா. பார்த்தா வாயிலே வைக்க முடியல போல, வாயிலே வச்சு மென்னுகிட்டே இருக்கா. நம்ம மின்கியும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. அப்படியே வீட்டுக்கு போறா. உனக்கு மின் சாக்கோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டே உள்ள போறா. கூப்பிட்டுட்டே இருக்கா. அந்த பொண்ணை காணோம், எந்த பதிலுமே வரல. இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயினும் அந்த ரூமு கிட்ட போறா. கரெக்டா அந்த டாக்டர் அப்படியே அவனை அடிச்சு அந்த ரூமுக்குள்ள இழுத்துட்டு போயிடுவான். இல்ல அந்த வில்லன் வேற இருக்கான். செம்ம அடி நம்ம ஹீரோயினுக்கு மாத்தி மாத்தி அடிச்சு நொறுக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் ஜன்னலை உடைச்சிட்டு கீழே விழுந்துருவா. அப்படியே கட் பண்ணா அந்த பாஸ், அவனோட அடியாளுங்க, வில்லன், நம்ம டாக்டர் எல்லாருமே இருக்காங்க. உங்களை யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கேக்குறான். இல்ல எங்களை யாரும் பார்க்கல, அவ பாடியை என்ன பண்ணீங்க, அவளை துண்டு துண்டா வெட்டி நாங்க ஒரு மலைக்கு பின்னாடி புதைச்சிட்டோம். அந்த மலை எங்க இருக்கு, இது புகாக்சன் மலை தான், அவ வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு, அங்கதான் அவளை புதைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். நான் அவளை கொல்ல சொல்லலையே, என்கிட்ட புடிச்சிட்டு தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேக்குறான். அவனோட பிசினஸ் எல்லாத்தையும் ஏலியன்ட்ட கொடுத்துரு, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான், நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றான். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேக்குறான். அவனோட அந்த ஃபிஷ் பிசினஸ் தான் ரொம்ப நல்லா காசு வருது இல்ல, ஹை டிமாண்ட்ல இருக்கு, அதனால எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கேக்குறான். தனியா ஏன் கஷ்டப்படுற, மேனேஜ் பண்றதுக்கு என்னோட ஆளுங்க எல்லாம் பாத்துக்குருவாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் தேவையில்லை, நானே என்னோட எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க, அப்பனா ஓகே நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிடுவான். அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேக்குறான். பார்த்தா அங்க அந்த பொண்ணை தான் கட்டி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேக்குறான். அவளை கொன்னதை பார்த்தது சாட்சி இவ தானே நீ சொன்ன, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன்னு சொல்றான். ஏதாச்சும் போலீஸ்ட்ட சொல்லி கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேக்குறான். அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். உடனே நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சிரிக்கிறான். அப்படியே நம்ம பாஸ் அவனோட அடியாளுங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. நம்ம வில்லன் இப்பதான் காட்டுறாங்க. பொண்ணை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த டாக்டர் அவன் மேல தண்ணியா அடிச்சுட்டு இருக்கான். அப்படியே நம்ம வில்லன் சேர் அழுத்திட்டு வர்றான். உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். மத்த பொண்ணுங்களை விட நான் உன்னை நல்லா தான் ட்ரீட் பண்ணேன், அப்புறம் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா பேசுறான். ஒழுங்கு மரியாதையே வாயை தோற, அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்கிறா. நம்ம வில்லனுக்கு கோவம் வந்து அங்க இருந்து ஒரு கம்பி மாதிரி எடுக்கிறான் அடிக்கிறதுக்கு. மேல கையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு இருக்கான்.
அந்த பொண்ணு பயந்துகிட்டே அப்படியே உட்கார்ந்துருக்கா. அப்படியே கட் பண்ணா இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் காட்டுறாங்க. ஹோட்டல்ல பார்த்தோம்ல அவன் தான் பேசிட்டு இருக்கான். நாங்க இங்க டீனேஜ் கேர்ள்ஸ் தான் சார் வச்சிருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, லோக்கல் போலீஸ்ட நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். இருங்க கஸ்டமர் வந்துட்டாங்க நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். அப்படியே பக்கத்துல காட்டுறாங்க அன்னைக்கு ஹீரோயினை வெட்ட வந்தான்ல அவன் தான். ஆள் இல்ல போல, அப்படியே படுத்திருக்கான் கட்டு போட்டு. அப்படியே எந்திரிச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறான். அங்க யாரோ விழுந்து கிடக்குறான், ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இவனு கோடாரி எடுத்துட்டு கிளம்புறான். அப்படியே வெளியே வர்றான். கரெக்டா நம்ம ஹீரோயின் நெத்தியில கண்ணை வச்சிருவா. கத்திக்கிட்டே இருப்பான். அப்படியே ட்ரிகர் அழுத்திடுவா. அவன் அப்படியே ஷூட் பண்ணிடுவா. அங்கேயே அவன் க்ளோஸ். அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ் வருது. மின்கி நம்ம ஹீரோயின்காக ஒரு ஷூ பிரசன்ட் பண்ணிருப்பா. அடுத்த வருஷம் உன் பர்த்டேக்கு நான் இருக்க மாட்டேன், பேலட் டான்ஸ் கத்துறதுக்கு நான் ரஷ்யாக்கு போயிருவேன், அங்கதான் அந்த ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மின்கி சொல்றா. அதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி இந்த ஷூவை கண்டுபிடிச்சேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்கி பிரசன்ட் பண்ணிருப்பா. அப்படியே இந்த ஷூவை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை வச்சுட்டு செம்ம மாசா ஆட்டிடியூடா போறா. நம்ம ஹீரோயின் எங்கே போறான்னா அந்த பாஸோட இடத்துக்கு தான் போறா. உள்ள போறா. கீழே அந்த பொண்ணோட அந்த ஷர்ட் கிடக்கு பாக்குறா. அப்படியே ஒரு லிஃப்ட்ல ஏறா. உள்ள 3 பேர் இருக்காங்க. நடுவுல அப்படியே ஒரு கன் ஷாட் கேக்குது. லிஃப்ட் டோர் ஓபன் ஆகுது. 3 பேர் கீழே கிடக்குறாங்க ரத்த வெள்ளத்துல. அப்படியே நம்ம ஹீரோயின் சைக்கோ மாதிரி உள்ள போறா. அங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போய் நின்னு கண்ணை வச்சு ஒரு டேபிள்ல தட்டுறா. யாரும் இப்பதான் ஹீரோயினை பாக்குறாங்க. பொண்ணை இங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேக்குறா. நீங்க எந்த கொஸ்டின் கேட்க கூடாது, நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை எங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை காட்டுறா எல்லார் பக்கமும். அந்த பாஸ் வரான். நீ தான் அந்த பொண்ணா? நான் என்னமோ சொன்னா உன்னை கொன்னு மலைக்கு பின்னாடி வதச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த நாய் பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் சொல்றான். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு, வா வந்து பேசுவோம் உட்காரு, எனக்கும் எந்த பர்சனலா எந்த இதுவும் இல்ல, சண்டையும் கிடையாது சொல்லிட்டு இருப்பான். ஒரே போடு நெத்தியில ஷூட் பண்ணிடுவா. எதுவுமே ஹீரோயின் பேச மாட்டா. இருக்கவங்க ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க. ஹீரோயினை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. மறுபடியும் கேட்கறேன் எங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறான் எல்லாரையும் பார்த்து. அவங்களாம் நம்ம ஹீரோயினை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ நம்மளை கொன்றுவாளே அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாடி போட்டு ஒருத்தவன் இருக்கான். கரெக்டா அவனை ஷூட் பண்றதுக்கு புல்லட் இது பண்ணுவா. அதான் ஷூட் பண்ண முடியல, புல்லட் இல்ல. அப்படியே ரொம்ப அப்படியே செக் பண்ணிட்டே இருப்பா. உடனே அவளை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்கவன் சொல்றான். உடனே எல்லாரும் ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் மாசா இடுப்புல இருந்து ஒரு கன் எடுத்து அப்படியே எல்லாரையும் ஷூட் பண்றா. ஹீரோயின் ஷூட் பண்ணி எல்லாரையும் அடிக்கிறா. ஹீரோயினுக்கு செம்ம அடி விழுகுது. கண்ணாடி போட்டவனை புடிச்சு அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் சொல்ற மாதிரி தெரியல. நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வாய் உடஞ்ச கிளாஸ் எல்லாம் எடுத்து வாய்க்குள்ள போடுறா. உள்ள போட்டு அப்படியே வாயிலே ஒரே அடி. அவ்வளவுதான் அவனுக்கு சோலி முடிஞ்சு. அப்படியே கட் பண்ண டாக்டர் தான் காட்டுறாங்க. வண்டியில உட்காந்து ஓட்டிட்டு வந்துகிட்டு இருப்பான். சடனா நம்ம ஹீரோயின் அப்படியே முன்னாடி வந்து நிக்கிறா. அவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. பயத்துல அவன் எதுவுமே பண்ணல, அப்படியே உட்கார்ந்துருக்கான் நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு. அப்படியே நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து பாக்குறா. பின்னாடிதான் அந்த பொண்ணு மயங்கி கிடக்குறா. டாக்டரும் அப்படியே ஓரக்கனால அப்படியே பார்த்துட்டு கையில ஒரு கத்தி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ண போறா அவனை. கரெக்டா நம்ம ஹீரோயின் ஷோல்டர்லயே வில்லன் ஷூட் பண்ணிடுவான். அப்படியே கண்ணை பின்னாடியே போட்டுட்டு அப்படியே கீழே விழுந்துருவான் நம்ம ஹீரோயின். கரெக்டா வந்து ஷூட் பண்ண சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு இருப்பான் நம்ம வில்லனை பார்த்து. எங்க அவ, நான் இதை எல்லாத்தையும் கிளீன் பண்றேன், எனக்கு 100 மில்லியன் சென்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி டாக்டர் பேசிட்டே தேடிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். பின்னால இருந்து நம்ம வில்லன் அப்படியே நம்ம டாக்டர் தலையிலே ஷூட் பண்ணிடுவான். அந்த 100 மில்லியன் பத்தி அவன் சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரமாச்சும் உயிரோட இருந்திருப்பான் போல. உனக்குன்னா 100 மில்லியன் கொடுக்கணுமா, எல்லாரும் இப்ப கடைசியில செத்துட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் ஹீரோயின் கிட்ட போறான். நம்ம ஹீரோயின் அவன் வர்றதை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாம. நம்ம வில்லன் ஷூட் பண்ண வர்றான். நம்ம வில்லன் கால் பக்கத்திலேயே புல்லட் வருது. யாரா ஷூட் பண்றதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான். அவளுக்கு ஷூட் பண்ண தெரியாது. பக்கத்துல தானே கண்ணு கடந்திருக்கும், அதை எடுத்து அவ ஷூட் பண்ணிட்டு இருக்கா. வில்லன் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம வில்லன் கரெக்டா அந்த பொண்ணை ஷூட் பண்ண வருவான். அப்படியே நம்ம ஹீரோயின் கண்ணை வச்சு இடுப்புல ஷூட் பண்ணி ஒரு கார்ல ஏத்தி பீச்ல தான் இப்ப எல்லாரும் நிக்கிறாங்க. நீ யாரு, நீ ஏன் என்ன கொல்ல பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கத்திக்கிட்டு இருப்பான். யாருன்னு தெரியலையா, உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, ஏன் அதெல்லாம் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கேக்குறான். ஓ நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் பேலரினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம வில்லனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபயர் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா அன்னியன் மாதிரி மாறிட்டான். ஓ பேலரினாவா, நீ பொய் சொல்ற, இவ்வளவுதான் எனக்கு நல்லா தெரியுமே, நான் தான் ட்ரெஸ் இல்லாம பாத்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் செம்ம கோவம் வருது. நான் செத்தாள் விட மாட்டேன், நான் அவளை அங்கே போய் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப அழுகுறா. நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணு, ஆனா இப்ப நீ நரகத்துக்கு போறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்றதுக்கு எடுக்கிறா. வில்லன் அப்படியே கத்துறான் வேணாம் வேணான்னு. அப்படியே ஃபயர் பண்ணிடுவா. ஹீரோயின் அப்படியே கண்ணீரோட அப்படியே ஃபயர் பண்ணுவா. அவளோட அந்த ரிவெஞ்ச்
ரிவெஞ்ச் பண்ணுறது, அந்த கொலை பண்ணுற வெறி எல்லாம் அப்படியே போயிடும். அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த கடலையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே சில மெமரிஸ்லாம் வருது. எனக்கு இந்த கடல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மின்கி சொல்லியிருப்பா. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் இதை மீனாக தான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்கி சொல்லியிருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் நம்ம வில்லனோட வீட்டில் தான் ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் வச்சிருந்த எல்லாத்தையும் திங்ஸ், அந்த பென்ட்ரைவ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் ஒரு பைக்ல போறா ஸ்பீடா. அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.